வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரி வீடூர் அணை திறப்பால் கிராமப்புற பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு அதிகமாக காணப்படுவதால் பாதுகாப்பு கருதி புதுச்சேரியில் உள்ள அனைத்து பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை டிசம்பர் 3 விடுமுறை. முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. புதுச்சேரியில் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் 5000 நிவாரணம் அளிக்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த முதல்வர் ரங்கசாமி, புதுச்சேரியில் அனைத்து ரேஷன் அட்டைக்கும் ரூபாய் 5000 நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளது. விவசாய நிலங்களில் 1 ஹெக்டேருக்கு ரூபாய் 30,000 வழங்கப்பட உள்ளது. வெள்ளத்தால் சேதமடைந்த வீடுகள், படகுகளுக்கும் நிவாரணம் வழங்கப்படுகிறது. சேதமடைந்த படகு ஒன்றுக்கு ரூபாய் 10,000 நிவாரணம் வழங்கப்படும். மழையால் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு ரூபாய் 5 லட்சம் நிவாரணம் வழங்கப்படும். சேதமடைந்த கூரை வீடு ஒன்றுக்கு 10,000 ரூபாய் நிவாரணம் அளிக்கப்படும். மாடு உயிரிழப்புக்கு ரூபாய் 40,000 மற்றும் கன்றுக்குட்டிக்கு ரூபாய் 20,000 ஆகியவை வழங்கப்படும் என புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். பெங்கல் புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்ட புதுச்சேரி மாநிலம் மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பி வருகிறது. பெங்கல் புயலால் பாதிக்கப்பட்ட புதுச்சேரி மாநிலம் மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பி வருகிறது. தாழ்வான பகுதிகளில் சூழ்ந்த மழைநீர் தற்பொழுது முழுவதுமாக வடிந்த நிலையில் பொதுமக்கள் வீட்டை சுத்தம் செய்து வருகின்றனர். வீடுகளில் இருந்த மின்சாதன பொருட்களான பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், டிவி உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் சேதமடைந்துள்ளன. பெரும்பாலான இடங்களில் மின் இணைப்பு வழங்கப்பட்டு வரும் நிலையில் நேற்று முதல் இன்று வரை பெரும்பாலான இடங்களில் குடிநீர் சேவை வழங்காததால் மக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். குறிப்பாக வெள்ள நீரில் மூழ்கிய கார்கள், மோட்டார் சைக்கிள்கள் உள்ளிட்ட வாகனங்கள் ஸ்டார்ட் ஆகாததால் பழுது நீக்கும் கடைகளில் வாகனங்கள் வரிசை கட்டி நிற்கின்றன. புதுச்சேரியில் இன்றும் பாலுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டது. உணவகங்கள் இல்லாததால் சுற்றுலா பயணிகள், வெளிமாநிலத்தில் இருந்து தங்கி வேலை செய்யும் தொழிலாளர்கள் உணவு கிடைக்காமல் சிரமமடைந்தனர். பெரும்பாலான பெட்ரோல் பங்குகளை மழைநீர் சூழ்ந்துள்ளதால் அவை செயல்படவில்லை. இதனால் திறக்கப்பட்ட ஒரு சில பெட்ரோல் பங்குகளில் கூட்டம் அலைமோதுகிறது. மழையால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. புதுச்சேரியில் மழை வெள்ளம் பாதித்த பகுதிகளை நேரில் சென்று பார்வையிட்ட கவர்னர் கைலாஷ்நாதன் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். புதுச்சேரியில் மழை வெள்ளம் பாதித்த பகுதிகளை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் நேற்று நேரில் சென்று பார்வையிட்டார். அந்த பகுதிகளில் நடைபெறும் மீட்பு பணிகள் குறித்தும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்தும் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். கிருஷ்ணா நகர் பகுதியில் ராணுவத்தினரின் மீட்பு நடவடிக்கையை படகில் சென்று பார்வையிட்டு அவர்களை பாராட்டினார். பின்னர் கணக்கன் ஏரியை ஆளுநர் பார்வையிட்டார். அங்கிருந்த ஆகாய தாமரைகளை அகற்றவும் உத்தரவிட்டார். அப்பொழுது மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர் உணவுப் பொட்டலங்களை வழங்கினார். மேலும் வைத்திக்குப்பம் கடற்கரை பகுதியில் படகுகள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளனவா என துணைநிலை ஆளுநர் ஆய்வு மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து கிழக்கு கடற்கரை சாலை பகுதியில் லாசுப்பேட்டையில் உள்ள மாநில அவசர கால உதவி மையத்தையும் துணைநிலை ஆளுநர் நேரில் பார்வையிட்டார். அப்பொழுது மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனிடம் ஆலோசனை நடத்தினார். புதுச்சேரியில் காற்றாற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட டிரைவர் உடலை தேடும் பணியில் போலீஸ் மற்றும் பொதுமக்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். புதுவை வில்லியனூர் அடுத்த தூத்திப்பட்டு கிராமம் பின்புறம் தமிழக பகுதியான பக்கிரிப்பாளையம் உள்ளது. இந்த கிராமத்தை சேர்ந்தவர் தீபன்ராஜ், 32. லாரி டிரைவரான இவருக்கு திருமணமாகி தாட்சாயினி என்ற மனைவியும் ஒரு மகன், ஒரு மகள் உள்ளனர். தீபன்ராஜ் தனது நண்பர்களுடன் நேற்று இரவு புதுவை பகுதியான துத்திப்பட்டு காட்டேரிக்குப்பம் சாலை பகுதியில் இயற்கை உபாதை கழிப்பதற்காக வந்தார். அப்பொழுது அங்குள்ள வாய்க்காலில் இறங்கியபொழுது திடீரென அடித்து செல்லப்பட்டார். அவரை காப்பாற்ற நண்பர்கள் முற்பட்டபோது காற்றாற்று வெள்ளத்தில் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. அவர் இதுவரை என்ன ஆனார் என்று தெரியவில்லை. தகவல் அறிந்து நேற்று நள்ளிரவு முதல் இன்று வரை சேகரின் உறவினர்கள் மற்றும் பக்கிரிப்பாளையத்தை சேர்ந்த இளைஞர்கள் வாய்க்காலில் அடித்து செல்லப்படுவதாக கூறப்படும் தீபன்ராஜை தேடும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். தீபன்ராஜ் தமிழக பகுதி என்றாலும் அவர் மாயமானது சேதராப்பட்டு காவல் நிலையத்திற்கு உட்பட்ட துத்திப்பட்டு பகுதியாகும். சம்பவ இடத்திற்கு சப் இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் தலைமையிலான போலீசார் அங்கு மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர்.
புதுச்சேரி சங்கராபரணி ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக ஆரியபாளையம் மேம்பாலத்தை மூழ்கடித்தபடி செல்லும் ஆற்று வெள்ளம் ஊருக்குள் நுழைந்துள்ளதால் அப்பகுதி மக்களை வெளியேற மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் பெய்த கனமழை காரணமாக வீடூர் அணை நிரம்பியது. இதனையடுத்து அதிலிருந்து தண்ணீர் தற்பொழுது திறந்துவிடப்பட்டுள்ளது. இந்த தண்ணீரானது சங்கராபரணி ஆற்றில் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதன் காரணமாக புதுச்சேரி விழுப்புரம் செல்லும் சாலையில் உள்ள புதுச்சேரி ஆரியபாளையம் மேம்பாலத்தின் மேல் தண்ணீர் மூழ்கடித்து செல்வதால் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. இதனால் வெள்ள நீர் கரையோரம் உள்ள குடியிருப்புகளில் புகுந்ததால் அங்கிருந்து மக்கள் உடனடியாக வெளியேற மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. இந்த பாலத்தின் அருகே தற்பொழுதுதான் புதிய பாலம் கட்டப்பட்டுள்ளதால் அதன் மீது ஏறி நின்று ஏராளமான பொதுமக்கள் ஆற்றில் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளத்தை பார்வையிடுகின்றனர். சுமார் 15 வருடங்களுக்கு பிறகு தற்பொழுதுதான் ஆரியபாளையம் மேம்பாலத்தை மூழ்கடித்தபடி ஆற்று வெள்ளம் செல்வது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் ஃபெங்கல் புயல் காரணமாக ஏற்பட்ட மழை வெள்ளத்தில் 200க்கும் மேற்பட்ட கார்கள் மூழ்கி பழுதானது. இத்தகைய கார்களை ஸ்டார்ட் செய்யக்கூடாது என டீலர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். ஃபெங்கல் புயல் காரணமாக புதுச்சேரி மழைநீரில் தத்தளித்து வருகிறது. ரெயின்போ நகர், கிருஷ்ணா நகர், ஜீவா நகர் பகுதி என நகர பகுதி முழுவதும் 4 முதல் 5 அடி வரை தண்ணீர் தேங்கியது. இதில் 200க்கும் மேற்பட்ட கார்கள் மிதந்தது. மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட கார்களை சரி செய்வது எப்படி என கார் ஷோரூம் டீலர்கள் கூறியதாவது: மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட கார்களை முதலில் ஸ்டார்ட் செய்யக்கூடாது. மழைநீர் வடிந்த பின்பு டீலர்களுக்கு போன் செய்தால் கார்களை டோ செய்து சர்வீஸ் சென்டருக்கு கொண்டு செல்ல ஏற்பாடு செய்வர். அவசரப்பட்டு கார் ஸ்டார்ட் செய்தால் கார் என்ஜினில் தண்ணீர் புகுந்து பழுதாகிவிடும். காரின் டயரில் பாதி வரை அல்லது சைலன்சர் வரை தண்ணீர் இருந்தாலே ஸ்டார்ட் செய்யக்கூடாது. பெரும்பாலான கார்களுக்கு மழை வெள்ளம் போன்ற பேரிடர் காலத்தில் பாதிக்கப்பட்டால் பழுது சரி செய்து கொள்ள காப்பீடு செய்துள்ளனர். இதனால் காப்பீடு மூலம் பழுதுகளை சரி செய்து கொள்ளலாம். ஆனால் ஸ்டார்ட் செய்து என்ஜினை பழுதாக்கிவிடக்கூடாது என குறிப்பிட்டுள்ளனர். புயலால் பாதிக்கப்பட்டுள்ள அனைத்து குடும்பத்தினருக்கும் ரூபாய் 10,000 நிவாரணம் வழங்க வேண்டும். புயல் நிவாரணமாக மத்திய அரசிடம் ரூபாய் 1000 கோடி கேட்டு பெற புதுச்சேரி அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் அரசு இயந்திரம் முழுவதும் தோல்வி அடைந்துள்ளது என்றும், புயலால் பாதிக்கப்பட்ட இடங்களை மத்திய நிவாரண குழு ஆய்வு செய்ய உடனடியாக வர வேண்டும் என்றார். புயல் நிவாரணமாக ரூபாய் 1000 கோடி மத்திய அரசிடம் கேட்டு பெற புதுச்சேரி அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அவர், புயலால் பாதிக்கப்பட்டுள்ள அனைத்து குடும்பத்தினருக்கும் ரூபாய் 10,000 நிவாரணம் வழங்க வேண்டும் என கூறினார். மேலும் முழுவதுமாக இடிந்து விழுந்த வீடுகளுக்கு ரூபாய் 25,000ம், விவசாய நிலங்களுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு ரூபாய் 15,000ம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். புயலால் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்குவதற்கு தனியார் பள்ளி, கல்லூரிகள் திறந்த நிலையில் இருக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டும் அதனை பொருட்படுத்தாத தனியார் பள்ளி, கல்லூரிகள் மீது கல்வித்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார். மேலும் பொது செயலாளர் எடப்பாடியார் அறிவுறுத்தலின் பேரில் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதிமுகவினர் உணவு, பால், பிரெட் உள்ளிட்ட பொருட்களை வழங்க வேண்டும் என அறிவுறுத்தினார். சங்கராபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு அதிகமாக உள்ளதால் குமாரபாளையம் கிராமத்தில் ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்கள் அரசு குறிப்பிட்ட பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். மேலும் ஆற்றில் வெள்ளப்பெருக்கை காண ஏராளமானோர் பாலத்தின் மீது நின்று செல்வதால் பாதுகாப்பு கருதி அங்கு செல்ல வேண்டாம் என காட்டேரிக்குப்பம் போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். புதுச்சேரி காவல்துறை டிஐஜி LNO அவர்கள் ஆற்றில் வெள்ளம் பாதித்த குமாரபாளையம், தெத்தம்பாக்கம், சுத்துக்கேணி ஆகிய ஆற்றங்கரை பகுதிகளை பார்வையிட்டார். சாந்தை, புதுக்குப்பம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் புயல் பாதித்த பகுதிகள் மக்களுக்கு மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து காவல்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டது. மேலும் காட்டேரிக்குப்பம் காவல் நிலையத்தை நேரில் பார்வையிட்டு காவல்துறை ஊழியர்களிடம் குறைகளை கேட்டறிந்த அவர் அவசர காலங்களில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அறிவுறுத்தினார். புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் அருகே உள்ள தமிழக பகுதியான கொங்கம்பட்டு மலட்டாற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருப்பதால் ஆபத்தை உணராமல் பொதுமக்கள் ஆனந்தமாக குளித்து வருகின்றனர்.
பெங்கல் புயல் கரையை கடந்த நிலையில் கடந்த 2 தினங்களாக மழை இடைவிடாமல் பெய்தது. இந்நிலையில் ஏரி மற்றும் குளங்கள் நிரம்பிய நிலையில் தென்பெண்ணை ஆற்றின் கிளை பகுதியான கொங்கம்பட்டு மலட்டாற்றில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியது. வெள்ள நீரானது பாலத்தை கடந்தும் சாலையில் பெருக்கெடுத்து ஓடியது. இந்த வெள்ள நீரில் மடுகரை, கொங்கம்பட்டு, ராம்பாக்கம், கரியமாணிக்கம், நெட்டப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை வெள்ள நீரில் குளித்து வருகின்றனர். நீரின் வேகம் அதிகமாக இருப்பதால் விபத்து ஏதும் நடக்கா வகையில் போலீசார் தடுப்பு கட்டைகள் அமைத்து விபத்துகளை தடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளதால் வாகனங்கள் செல்ல முடியாமல் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். அனைத்து ரேஷன் அட்டை பயனாளிகளுக்கு 10,000 ரூபாய் நிவாரண நிதி உதவி வழங்க வேண்டும். திமுக அனிபால் கென்னடி எம்எல்ஏ மாண்புமிகு முதலமைச்சர் மற்றும் ஆட்சியர் அவர்களிடம் கோரிக்கை வைத்தார். பெங்கல் புயலின் காரணமாக காலை முதல் புதுச்சேரியில் மிதமான மழையும் காற்றும் வீசி வருகின்றது. அதனால் தாழ்வான பகுதியில் வசிக்கும் மக்களை திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் அதிகாரிகளுடன் நேரில் சென்று ஆய்வு செய்து வருகின்றார். உப்பளம் தொகுதி உட்பட்ட பெரும்பாலான பகுதியில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு தீயணைப்பு மற்றும் மின்துறை அதிகாரிகளுடன் கொட்டு மழையில் உடனிருந்து சாய்ந்த மரங்களை அப்புறப்படுத்தி துண்டிக்கப்பட்ட மின் இணைப்பு கம்பிகளை திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் சரி செய்தார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக உணவு வழங்குவதற்கான ஏற்பாடுகளும் தயாராக இருக்க வேண்டும் என்று அதிகாரிகளிடம் கேட்டுக் கொண்டார். புதுச்சேரியில் கடல் சீற்றத்துடன் காணப்பட்டது. மழையின் பாதிப்புகள் குறித்தும் கடல் சீற்றம் குறித்தும் புயல் மற்றும் மழை நிலவரம் நிவாரணப் பணிகள் குறித்து துணை வட்டாட்சியர் வேல்முருகன், வருவாய் ஆய்வாளர் சிவக்குமார், கிராம நிர்வாக அலுவலர் வேலுமணி, சேகர், மீன்வளத்துறை ஆய்வாளர் ஐயனார், மின்துறை இளநிலை பொறியாளர் சுரேஷ் அவர்களிடம் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் கேட்டறிந்தார். பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிப்படைந்துள்ளது. ஆகையினால் அனைத்து ரேஷன் அட்டை பயனாளிகளுக்கு 10,000 ரூபாய் நிவாரண நிதியுதவி வழங்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடமும் ஆட்சியரிடமும் மக்கள் சார்பாக கோரிக்கை வைத்துள்ளார். மேலும் தொகுதி முழுவதும் தாழ்வான பகுதிகளை பார்வையிட்டார். கடலோர பகுதியில் வசிக்கும் மீனவர்கள் குடும்பங்களை நேரில் சென்று ஆறுதல் கூறினார். அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். மீனவர்கள் வசிக்கும் பகுதிகள் பாதிக்காத வகையில் முத்துமாரியம்மன் கோவிலில் இருந்து கடற்கரை கலங்கரை விளக்கம் வரை கற்களை கொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்திட வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். உடன் தொகுதி செயலாளர் சக்திவேல், மாநில மீனவர் அணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, கிளை செயலாளர்கள் காலப்பன், கோபி, ரவிக்குமார், ஈசாக்கு, ராகேஷ், கழக சகோதரர்கள் செங்குட்டு, கோவிந்த், முருகேசன், ராஜமூர்த்தி, புண்ணியகோடி, மோரிஸ், ரகுமான், ராம், கார்த்தி, பவி ஆகியோர் உடனிருந்தனர். ஒட்டம்பாளையம் டீச்சர்ஸ் காலனி பகுதியில் 40க்கும் மேற்பட்டவர்கள் மழை நீரால் சூழ்ந்து அவதிப்பட்டுக் கொண்டிருந்தபோது அவர்களை வருவாய்த்துறை, ஃபயர் சர்வீஸ், காவல்துறை மற்றும் ஊர் மக்கள் உதவியுடன் பத்திரமாக மீட்கப்பட்டனர். முதலியார்பேட்டை காவல் நிலைய எஸ்ஐ ஜெயபிரகாஷ் அவர்களை வெகுவாக ஊர் மக்கள் பாராட்டினார்கள். பெங்கல் புயல் காரணமாக விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் அதி கனமழை கொட்டி தீர்த்தது. தொடர் மழையால் குளம், ஏரி நிரம்பியதுடன் குடியிருப்பு பகுதிகளும் மழை நீரால் சூழ்ந்துள்ளது. இதனால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக மழை வெள்ளம் காரணமாக சென்னை, திருச்சி தேசிய நெடுஞ்சாலை துண்டிக்கப்பட்டுள்ளதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மழை வெள்ளம் காரணமாக சென்னையில் இருந்து திருச்செந்தூர் செல்லும் செந்தூர் விரைவு ரயில் இன்று விழுப்புரத்தில் இருந்தே புறப்படும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. சென்னையில் இருந்து மன்னார்குடி செல்லும் விரைவு ரயில் இன்று 1 மணி நேரம் தாமதமாக இரவு 11:55 புறப்படும். அதேபோல சென்னையில் இருந்து கொல்லம், ராமேஸ்வரம், கன்னியாகுமரி செல்லும் விரைவு ரயில்களும் இன்று 1 மணி நேரம் தாமதமாக புறப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் கடந்த மாதத்தில் இருந்து குளிர்காலம் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து அங்கு கடுமையான பனிப்பொழிவு நிகழ்ந்து வருகிறது. குறிப்பாக அந்த நாட்டின் மேற்கு மாகாணங்களான வாஷிங்டன், பென்சில்வேனியா உள்ளிட்டவற்றில் வழக்கத்தை விடவும் அதிகமாக குளிர் வீசி பனிப்பொழிவு அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அங்கு பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டன. பனித்துகள்கள் சாலை மற்றும் ரயில் தண்டவாளங்களை மூடியதால் பொது போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் வாஷிங்டன், ஓக்கியோ, மெக்சிகன் உள்ளிட்டவற்றில்
ஆகியவற்றில் 61 சென்டிமீட்டர் அளவுக்கு பனிப்பொழிவு நிகழ்ந்துள்ளது. அதிகபட்சமாக பென்சில்வேனியாவில் வடமேற்கு நகரங்களில் 73 சென்டிமீட்டர் வரை பனிப்பொழிவு ஏற்பட்டதாக அந்த நாட்டின் வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. 13 அணிகள் பங்கேற்றுள்ள 11வது இந்தியன் சூப்பர் லீக் ISL கால்பந்து தொடர் பல்வேறு நகரங்களில் நடந்து வருகிறது. இந்நிலையில் இந்த தொடரில் இன்று ஒரு லீக் ஆட்டம் நடைபெறுகிறது. அதன்படி இன்று இரவு 7:30 மணிக்கு ஜார்க்கண்டில் நடைபெறும் லீக் ஆட்டத்தில் ஜாம்ஷெட்பூர் FC முகமதின் SC அணிகள் மோத உள்ளன. இந்த தொடரில் இதுவரை நடந்துள்ள லீக் ஆட்டங்களின் முடிவில் புள்ளி பட்டியலில் ஜாம்ஷெட்பூர் FC அணி 9வது இடத்திலும் முகமதின் SC அணி 12வது இடத்திலும் உள்ளன. இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.